காசி நகரம்லாம் கலவரமாக இருக்கு. நகரத்துக்குள்ளே காலை வச்சிங்கன்னா அவன் ஏன்னா ஒரு 75 விழுக்காடு கஞ்சாவை அடித்து குண்டலினி எழுப்பிட்டாங்க. இப்போ நீங்கள் அங்கே பார்க்குற எல்லா சாமியார்களுமே குண்டலினி எழுப்பப்பட்ட சாமியார்கள் தான். அந்த குண்டலினியை முழுமையாக அவங்களால அந்த ருத்ரனை கரெக்ட் பண்ணி அவங்க அந்த உரை பணியாக கொண்டு வர முடியாது. அப்போ அது என்ன ஆகும்? அந்த நகரத்தையே ஒரு வெப்பமயமாக தான் ஆக்கி வச்சிருக்கும். இதுதான் ஒரு சூழல். இப்போ புனிதமான கங்கை, புனிதமான காசி, அந்த நகரம் அல்லாடுது, தள்ளாடுது. இதே தான் ரிஷிகேஷ், இதே தான் கைலை மலை, இதே தான் சீனா, இதான் திபெத், இதான் இலங்கை, இதான் இந்தியா. ஒரு காலத்தில் ரிஷிகேஷை போயிட்டு வந்தவனை கும்பிடுவாங்க, காசிக்கு போயிட்டு வந்தவனை கும்பிடுவாங்க. இன்றைக்கி ரிஷிகேஷ் போயிட்டு வந்தவனா காசிக்கு போயிட்டு வந்தவனை பார்த்துட்டு ஓடுறாங்க. ஏன்னா அந்த இடத்துக்குள்ளெல்லாம் தியானம் வர்றதுக்கான வாய்ப்புகளை இல்லாமல் பண்ணிட்டாங்க. அப்போ அங்கே என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த புவி இருப்புகள் அதிகமாக வெப்பமயமாக மாறி ஒரு நல்ல தியானம் கிடைக்குது. அது நல்ல தியானமாக உரைப்பணியாக 2 சுவாசம்